தமிழ்நாட்டு மக்களுக்கு சில நேரங்களில் அரசியல் பிடிக்காது. காரணம் என்னென்னா, அரசியல்வாதிகள் அழுக்கானவர்கள் அப்படின்னே ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்சு புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்த உடனே தலைமைச் செயலகத்தில் தொடங்கி புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய செயல்பாடு வரைக்கும் ரொம்ப கூர்மையாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு புறம் எதிர்க்கட்சிகள், அது ரஜினிகாந்த் தொடங்கி சீமான் வரைக்கும் இவர்களுக்கு எதிராகவும் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் ஏகப்பட்ட விடயங்கள் பேசு பொருளாக மாறியிருக்கு. வாலண்டியராக அவங்களே பேட்டி கொடுக்குறாங்க. இந்த வாலண்டியராக வண்டியில் ஏறுறதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏகப்பட்டது நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இதையும் மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். டீட்டெயிலாக பேசுவோமா வீடியோவோட? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக் மறியல் போராட்டம். அது பெண்களில் இருந்து ஆண்கள் கூட 10 ரூபாய் எதுக்கு கூடுதலாக கேட்குறீங்க எம்ஆர்பி ரேட்டை விட அப்படின்னு டாஸ்மாகில் ஒரு புறம் தன்னுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய குடிமகன்கள், இன்னொரு புறம் ஸ்கூலு காலேஜஸ், அதற்கு பிறகு நிறுவனங்கள் பக்கத்துலலாம் பொது இடங்களில் இந்த டாஸ்மாக் இருக்கக்கூடாது, ரொம்ப ஊருக்கு வெளியில் போய் பாட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்லேயுமே பொதுமக்கள் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் அரங்கிறது. கட்சி சாராத நபர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு காட்சி உங்களுக்கு பாருங்கள். ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறாரு, சரியா? இப்போ அவருடைய சொந்த காசில் தான் பணத்தை கொடுத்து வாங்குறாரு. அவர் பாட்டில் வாங்குறாரு, அவர் குடிகாரரு, என்னமோ இருந்துட்டு போகுது. ஆனால் அவர் காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருள்லேருந்து கூடுதலாக ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து தமிழ்நாட்டில் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு மறுபடியும் நாங்கள் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். டாஸ்மாகே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு புறம், தன்னுடைய உரிமைக்காக குடிமகன்கள் போராடுறாங்க அப்படின்னா அதையும் அரசு கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது தாவேகாவினுடைய பொறுப்பு. ஏன்னா இன்றைக்கி அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ பாருங்கள், இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் 2500க்கும் மேற்பட்ட அந்த டாஸ்மாக் பணியாளர்களை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இன்னமும் அவங்களுக்கு போஸ்டிங் கூட கொடுக்கப்படலை. இப்போது கடையில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களும் இதே தமிழ்நாட்டு மக்கள் தான். அப்போது அவங்களும் இதே குடிமகன்கள் தான், சரியா? ஆனால் என்னென்னா, குடிமகன்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, பாட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கடையை மூடிட்டாங்கன்னா அந்த கடையை மூடின பணியாளர்கள் வேறு ஒரு சில கடைகளுக்கு மாற்றப்படுவதே இல்லை. இப்படி தமிழ்நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஊதியம் அப்படிங்கிறதும் கொடுக்கப்படலை. அவங்கெல்லாம் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிற அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டவங்க. அவங்களுக்கான வேலை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படலை. ஒரு புறம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, இன்னொரு பக்கம் அந்த நல்ல விஷயத்தால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அடுத்ததாக, திரைப்படத்துறை சார்ந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ராஜ்மோகன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார், இன்னொரு புறம் திரைப்படத்துறை சார்ந்த சில பொறுப்புகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது இதுக்கு எதிராக விஷால் மாதிரியான நபர்கள்லாம் இப்போது ஜஸ்ட் நவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. விஷால், திரைப்படத்துறையில் அனுபவமே இல்லாத ராஜ்மோகன் அவர்களுக்கு இந்த பொசிஷன்லாம் கொடுத்துருக்கீங்க, அது எப்படி ஏற்புடையது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. ரெண்டாவது, ராஜ்மோகன் டைரக்ட் கண்ட்ரோல் விஜய் தான். ஸோ விஜய் விஜய்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாலும் ராஜ்மோகன்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாலும் ரெண்டுமே வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். அந்த அடிப்படையிலையும் ரெண்டாவது, இவர் ஏற்கனவே கல்வி தொலைக்காட்சி உட்பட ஏகப்பட்ட நிகழ்வுகளில் பேச்சாளராக பங்கேற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் முக்கியமாக சில யூடியூப்ஸ்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ராஜ்மோகன் நிறையா இடங்களில் பேசவும் செஞ்சுருப்பார். திரைப்படம் ரிலேட்டடான விஷயங்களில் ரொம்ப கூர்நோக்கூட அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யூடியூப்பில் பிரபலமாக இப்போது வீடியோக்களாகவும் தாவேகாவினர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம். இப்போ என்ன நடந்திருக்கு, ஈவெண்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத, முத்துக்காலை அப்படிங்கிற நபர் உங்களுக்கு தெரியும், அவருடைய மனைவிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிகழ்வு நடந்தது. அப்போது திரைப்படத்துறை சார்ந்த ஒரு நபர் தான். அவருடைய மனைவிக்கு சிகிச்சை தேவைப்படும் போது அவர் விஜய்க்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. விஜய் நேராக வரலை. ஆனால் அந்த திரைப்படத்துறையில் மிக முக்கியமான பொறுப்பு வைக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் நேரடியாக விஜய் சார்பாக
அவருடைய மனைவிக்கு மேல் சிகிச்சை தொடர்பான விவரங்களையும் கேட்டிருந்து பண உதவியும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு வகையில் வந்து திரைத்துறைக்கான சேவையாக தான் பார்க்கப்படுது. அப்போது இங்கே யார் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படிங்கிற ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே தாவேகா வந்து சிறப்பாக பொசிஷன் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த பொசிஷனை கூடிய விரைவில் 6 மாதம் ஹனிமூன் பீரியடும்பாங்க, அது வரைக்கும் மக்கள் வந்து விட்டு வச்சுருப்பாங்க. நம்மளும் பத்திரிகையாளர்களும் நல்ல விஷயங்களை பாராட்டுவோம், கெட்ட விஷயங்களாக இருந்தால் சுட்டி காட்டுவோம். இந்த விடயங்களில் இருந்து அவங்க பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயமாகவே மக்கள் போற்றக்கூடிய ஆட்சியாக தாவேகா மாறுவதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. அடுத்ததாக ஒரு வீடியோ. சரி, வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ரொம்ப நாள் கழித்து மிஸ்டர் ரஜினிகாந்த் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்கார். விஜய் மீது எனக்கு பொறாமையா அப்படிங்கிறது தலைப்பில் அவர் பேசியிருக்கார். விஜய் மீது எனக்கு பொறாமை கிடையாது, அவருடைய ஏஜ் என்ன, ஏன் ஏஜ் என்ன, இதே இது கமல் சிஎம்மாக இருந்தாருன்னா கூட நான் பொறாமப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கார். எப்போவுமே அவர் தன்னிலையிலேருந்து இறங்கினதே இல்லை. அது அந்த நூல் போட்ட கர்நாடக நபர் இல்லையா, அவருக்கும் அது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அவர் அதே ஸ்டாண்ட்லேருந்து அவங்கெல்லாம் இறங்க மாட்டாங்க. சரி, இப்போ விஜய் வந்து போஸ்டிங்க்கு வந்துட்டார். இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். நீங்கள் அரசியலுக்கு 2021 வந்திருந்தீங்க அப்படின்னா, இல்லை 96 வந்திருந்தீங்கன்னா ஒரு பெரிய பொசிஷன் வந்திருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி. ஸோ கேட்ட கேள்விக்கு பதில், அதுக்கு திருப்பி எதிர்கேள்வி கேட்கும்போது எப்படி அந்த பஸ்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது வேறு கேள்வி அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி போகிறது. இதான் ரஜினியோட ஸ்டைல். இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். இவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்னமும் அவர் ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டு அவருடைய படம் ஓடுவதற்கான வாய்ப்பை தான் உருவாக்கிக்கிறாரே தவிர இவர் அரசியலுக்கு வரப்போகிறதும் இல்லை, மக்களுக்கு நல்லது செய்ய போகிறதும் இல்லை. இவங்களுடைய குடும்பமும் சரி, இவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடமும் சரி, அதெல்லாம் சென்னையில் வந்து ரொம்ப பிரபலமான பள்ளிக்கூடம், பல லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து சொத்து வச்சுருக்காங்க. அதன் மூலிமா மக்களுக்கு நல்லது செய்யலை. அவங்க சம்பாரித்து கர்நாடகாவில் போய் தொழில் பண்ணுறதுக்கான வேலைகளை தான் அவங்க செய்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யலை. அவங்க ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக தான் வசூலிக்கிறாங்க. இதை யாராவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் அதிகமான அளவில் ஃபீஸ் வாங்குறது தொடர்பான அடுத்தடுத்த போராட்டங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு இயருமே நடக்கும். அதையும் நாங்கள் பலமுறை பத்திரிகையாளர்கள் போய் பேட்டியாகவும் எடுத்திருக்கோம். ஸோ இப்படி வந்து தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒரு நபர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருந்தது. ஆனால் அது ஏமாற்றத்தில் இப்போ வெகுண்டெழுந்து அவர் பேசக்கூடிய காட்சிகளும் அரங்கேறுது. இன்னொரு புறம் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்கவே முடியாத ஒரு மனிதராக இன்ன வரைக்கும் களத்தில் இருக்கக்கூடியவர் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான். ஆனால் அவருடைய பர்சனல் வாழ்க்கையும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய சின்ன சின்ன நான் பிறழ்ந்து சில பொய்களும் சொல்லியிருப்பாங்க அரசியல்வாதிகள். அப்படி மற்ற கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் பொய் சொல்லும்போது விட்டாங்க. பட் சீமானை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறதுனாலையும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறதுனாலையும் அவர் பொய் சொல்லும்போது கரெக்டாக மக்களை வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து வெவ்வேறு இடங்களில் பரப்பி விட்டாங்க. அப்படி அவர் சொன்ன பொய்களில் ஒன்று என்ன அப்படின்னா ஆமைக்கறி, பிரபாகரன் அவர்களிடத்தில் ஆமைக்கறி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயம். இதை பொய்ன்னு நம்ம சொல்லலை, அதை சொல்லியிருக்கக்கூடிய நபர் வந்து இலங்கையினுடைய எம்பி ராமநாதன் அவர்கள். சரியா, அவர் என்ன பேசியிருக்காரு? 2 நிமிஷம் 1 நிமிஷம் அவர் தலைவரை சந்தித்திருக்கலாம், கதைத்திருக்கலாம். அதற்காக அவர் எனக்கு துவாக்கு சுட பயிற்சி தந்தார், அவர் எனக்கு மான்கறி வத்தல் போட்டு தந்தார், ஆமைக்கறி வீட்டை கொண்டு போக சொன்னார் என்றதெல்லாம் சாத்தியக்கூட இல்லாத ஒரு விடயம். சாதாரணமா ஒரு ஆமையை நாங்கள் இளம்பை எல்லாத்தையும் கலட்டி அதனுடைய ரச்சியை எடுத்தால் குறைஞ்சது ஒரு 300 கிராம் தான் பெறும். ஸோ இவருக்கு 40-50 கிலோ வத்தல் போட்டு கொடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 4000 ஆமையை. இப்போ எங்களுடைய விடுதலை போராளிகள் போராட்டத்தை நிப்பாட்டி போட்டு சீமானுக்காக ஆமை பிடித்திட்டு போகணும் ஒரு 6 மாதம். அப்படி பிடித்திருந்தா தான் அந்த அவ்வளவு வத்தல் வந்திருக்கு. அது பிறகு சீமானுக்கே நான் 50 கிலோ வத்தல் கொடுப்பதாக இருந்திருந்தால் வந்தவர்களுக்கு எல்லாம் ஆளுக்கு 55-60 கிலோ கொடுத்துருக்கோம். ஆகவே நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை சுற்றி ஆமையே இருக்கக்கூடாது. ஆமை யாழ்ப்பாணத்தில் ஆமை இல்லாதான் இவர் சொன்னது உண்மையாக இருக்கிறது. மேபி இவருக்கு ஒரு சொட்டு சொன்னார் சாப்பிட்ட கோப்பையில் நக்குவது அப்படி ஒரு சொட்டு ஆமை கொடுத்துருக்கலாம். அதுக்காக 50 கிலோ வத்தல் தந்திருக்கிறெல்லாம் அது வந்து தமிழ் யாழ்ப்பாண மக்கள் சிரிக்கிறார்கள்.
ஆக்சுவலி இவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது தலைமைச் செயலகத்தில் கொடுக்கப்படலைங்கிறது தான் செய்தி. பட் எதனால் இவர் தலைமைச் செயலகம் வந்தார் அப்படிங்கிறது தெரியல. ஸ்பெஷலாக வந்து 1-2 சேனல்களுக்கு மட்டுமே இவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இவரும் ஈழத்தமிழர் தான். ஆனால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் பேசின பழைய வீடியோக்கள், ஈழத்தில் இவர் வந்து துப்பாக்கியோடு சுற்றிய காட்சிகள் இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈழத்தமிழர்கள் எல்லாருமே ஈழத்துக்காக ஈழம் மலரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு போராடக்கூடியவங்க அல்ல, அவங்களும் சிங்கள அடிமையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. பட் இவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது தலைவருங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாரு, விடுதலை போராளிகள்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். ஸோ இவருக்கு எதுவும் வந்து பெரிய அளவிலான நோக்கம் இருப்பதாக தெரியல. பட் இலங்கை மக்களையும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களையும் ஏமாற்றி தான் சீமான் சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் இவர் சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே மக்கள்கிட்ட சொல்கிறோம். அதில் உண்மை எது பொய் எது அப்படின்னு பிரித்து பார்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னா மக்களுடைய பொறுப்பு தான். இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் ராஜ்மோகன் மாதிரியான நபர்களுக்கு எப்படி வந்து போஸ்டிங் கொடுப்பீங்க அப்படின்லாம் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இது ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு கோரிக்கை மனு ஒன்று வருது பொதுமக்கள்கிட்ட இருந்து. அதை வாங்கிட்டு இது என்னுடைய பொறுப்பு, சத்தியமாக இதை நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ எல்லா அமைச்சர்களுமே எல்லா முதல் மந்திரிகள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் மந்திரிகள்லாம் நீங்கள் மனு வாங்குறத பார்த்துருப்பீங்க. அதை வாங்கிட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. பட் அதை நான் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாங்கு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உனக்காக நான் அதை செய்கிறாங்களோ இல்லையோ, பட் செஞ்சு தரேன் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துகிறாங்க. இது விஜய் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் போயிருக்கீங்களா என்னன்னு தெரியல, அங்கே இருக்கக்கூடிய பேருந்து கவர்மெண்ட் அரசு பேருந்து நிலையம் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய பாத்ரூம்லாம் யாருமே பயன்படுத்தவே முடியாது. அதுவும் குறிப்பாக பெண்கள்லாம் அந்த இடத்துல உள்ளுக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்கும். ரொம்ப அசிங்கமான ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த இடத்துல இருக்கும், உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் நேரடியாக போய் பார்க்குறாங்க. அரசு மருத்துவமனைகள் எப்படி செயல்படுதுன்னு பார்க்குறாங்க. பேருந்து நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டிகள், அதில் இருக்கக்கூடிய டம்ளரு, அது நம்ம டம்ளரை எடுத்தோம் அப்படின்னா விவேக் சொல்கிற மாதிரி தான் அது கரெக்டாக வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த கப்பு இருக்கு இல்லையா, அது கரெக்டாகவே வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார்ல. அது மாதிரி கரெக்டாக வந்து அந்த டம்ளர் வந்து எடுத்து குடிக்கக்கூட முடியாது, சில இடங்கள் அப்படியும் இருக்குது, ரைட்டா? ஸோ நீங்களும் அதை அனுபவப்பட்டிருப்பீங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களெல்லாம் நேரடியாக போய் பார்க்குறாங்க எம்எல்ஏஸ். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். இது வெறுமன படம் பிடிக்கப்பட்டு மக்களுக்கு காண்பிக்கப்படுது அப்படிங்கிறதோடு இல்லாமல், ஏன் இன்றைக்கி கொடுங்கையூர் குப்பை கிடங்க கூட வந்து எம்எல்ஏ போய் நேரடியாக போய் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் அதில் என்ன டெவலப்மெண்ட் செய்ய போகிறாங்க அதுதான் இங்கே பெரிய கேள்விக்குறி. ஸோ அந்த டெவலப்மெண்ட் நடந்தது அப்படின்னா சந்தோஷம். வெறும் பார்வையிடக்கூடிய நபர்களாக இல்லாமல், வெறும் புகைப்பட காட்சிகளாக மட்டுமே இல்லாமல், அடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்தது, மக்கள் நல பணி நடந்தது அப்படின்னா மகிழ்ச்சி. இல்லை அப்படின்னா அதே விஷயத்தை மக்கள் வந்து அடுத்ததாக எடுத்து ட்ரோல் பண்ணவும் தயங்க மாட்டாங்கங்கிறதையும் இங்கே எச்சரிக்கையாகவும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இப்படி சில நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சிகள், ஏன் ஆளுங்கட்சியாக இருந்த டிஎம்கே அவங்களும் ஏகப்பட்ட விஷயங்களை ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக வந்து பொறாமையில் பொங்குறதுன்னு இருக்குல்ல, சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆக்சுவலி என்னென்னா கொளத்தூர் தொகுதியை மையப்படுத்தி பேசுகிறாரு. ஸ்டாலின் வந்து கொளத்தூர் தொகுதியில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படியே பட்டியல் போட்டு சொல்கிறார். ஆக்சுவலி எதுக்காக இந்த ஸ்பீச் அவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னா, திருச்சியில் வந்து இடைத்தேர்தல் வருதில்ல, அதில் முக ஸ்டாலின் வந்து போட்டியிடணும் அப்படிங்கிறது டிஎம்கேவினுடைய விருப்பம் அப்படின்னு நாங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறார். இது ஒரு புறம் சொல்லி முடிச்சுட்டு, இந்த மக்கள் வந்து யாரை தோக்கடிச்சிருக்காங்க தெரியுமா? கொளத்தூர் தொகுதிக்காக ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்ச முக ஸ்டாலினை தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி கொளத்தூர் தொகுதி எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதி தான், நாங்களும் நேரடியாக போய் பார்த்துருக்கோம். அந்த இடத்துல வந்து எனக்கு வாக்கும் இருக்குது. அந்த இடத்துல போய் நம்ம வாக்காளராகவும் இருந்து நம்ம ஓட்டையும் பதிவு செஞ்சுருக்கோம்.
சரி, இதெல்லாம் வந்து தாண்டி எதுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா, குளத்தூரில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஏரிகளை தூர்வாரதுல இருந்து பார்க்கு, அதிகமான அளவில் தமிழ்நாட்டில் பார்க் இருக்குது அப்படின்னா அது குளத்தூர் தொகுதியாக தான் இருக்கும். பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாண்டு சூப்பராக வந்து மாடிஃபை பண்ணி, எப்படி சொல்கிறது, ஏசி வசதியோடையே வந்து பஸ் ஸ்டாப்லாம் வந்து இன்னமும் குளத்தூர் தொகுதியில் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் மக்கள் மாற்றத்தை விரும்பும் போது சில நல்ல மனிதர்களையும் இங்கே தோற்கடிக்க தான் செஞ்சுருக்காங்க. ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் அந்த இடத்துல நடந்திருக்கு. அதையும் மக்கள் புறந்தள்ளிட்டு தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. சரி, எது எப்படியோ நடந்தது நடந்து போச்சு. அடுத்ததாக நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கணும்ல. ஆனால் ஓட்டு போட்ட மக்களை வந்து கேடு கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து ஏற்புடையதல்ல. இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கண்டிப்பாக டிஎம்கே சைட்லேருந்து ஒரு பெரிய கொட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது. இங்கே தமிழ்நாட்டுக்கு புதியதொரு அமைச்சரவை அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் புதியதொரு எம்எல்ஏக்கள்லாம் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இவங்கெல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா, மக்களுக்கு நல்லது செய்வாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாட்கள் போகும்போக தான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நமக்கு புரிய வரும், தெரிய வரும். அது வரைக்கும் இவங்களுக்கான நேரம் கொடுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமானது. குறைந்தபட்சம் ஹனிமூன் பீரியட்னு சொல்லப்படக்கூடிய அந்த 6 மாதங்களாவது அவங்களுக்கு கொடுக்கணும். அதை வச்சு தான் அவங்களுடைய நல்ல செயல்பாடுகள் கெட்ட செயல்பாடுகள் என்னங்கிறத மக்களால் புரிஞ்சுக்க முடியும். வெயிட் அண்ட் சி அப்படிங்கிறது தான் இப்போதைய பதிலாக இருக்குது. என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.